Hi friends, welcome to Lakshmi Max. 14 June 2026 RRB NTPC undergraduate ஓட shift 1, 2, 3ல கேட்ட GK question discuss பண்ண போறோம். அடுத்தடுத்த shift போறவங்க உங்களுக்கு முந்தின shift வரைக்கும் என்னென்ன questions கேட்டிருக்காங்களோ அந்த questions அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 months ஓட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஆனா NTPC போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மே 7ல இருந்து 20 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் NTPC CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஐ வாண்ட் ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 99, கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 199. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்ஃபார்மாவே ஆகஸ்ட்ல இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய 75 டேஸும் குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, குரூப் டிக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் இல்லனா ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In which state and location of India is the famous அம்புபாச்சி மேளா held during the monsoon season? நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த அம்புபாச்சி மேளா பத்தி. இந்தியாவோட எந்த மாநிலத்துல வந்து அம்புபாச்சி மேளா திருவிழா நடத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல. ஓகே, கவுஹத்தி அஸ்ஸாம்ல நடத்தப்படுது. அம்புபாச்சி மேளா இஸ் ஆர்கனைஸ்டு எவ்ரி இயர் டியூரிங் த மான்சூன் சீசன் at the Kamakya Devi temple in Gauhati, Assam. It is one of the largest religious gatherings in eastern India and is also known as the Maha Kumbha of the East. Okay, அம்புபாச்சி மேளாங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்துல அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கவுஹத்தில உள்ள கமக்யா தேவி கோயில்ல வந்து நடத்தப்படுகிறது. கிழக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வுகளில் இது ஒன்றாகும். இது கிழக்கோட மகா கும்பா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. From which article to which article is the right to equality? நம்ம எதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாலிட்டில டிஸ்கஸ் பண்ணதான். போன கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே லைவ் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது. ரைட் டு ஈக்குவாலிட்டி ப்ரொவைடட் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் அமைப்புல சமத்துவத்திற்கான உரிமை எந்த விதியிலிருந்து எந்த விதி வரை வழங்கப்பட்டுள்ளது? சோ எந்த ஆர்டிகிள்ல இருந்து எந்த ஆர்டிகிள் வரை ரைட் டு ஈக்குவாலிட்டி? ஆர்டிகிள் 14 to 18. விதிகள் 14ல இருந்து 18 வரை பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் described under part 3 from article 14 to article 18. This right is a main pillar of Indian democracy which ensures equal treatment for all citizens and eliminates social discrimination. இந்திய அரசியல் அமைப்போட ஆர்டிகிள் 14ல இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவத்துக்கான உரிமை பகுதி 3ல இத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா குடிமக்களுமே சமமான நடத்தையை உறுதி செய்கிறது. ஓகேவா? அதே மாதிரி பாகுபாட்டை வந்து இது என்ன பண்ணுது? ஒழிக்கிறது. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிடி? நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஷிஃப்ட் 1ல கேட்டிருக்காங்க. ஓகே, 14 ஜூன் ஷிஃப்ட் 1ல கேட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு 3 ஷிஃப்டோட கொஸ்டினும் இந்த ஒரே வீடியோல டிஸ்கஸ் பண்றதுனால கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஓகே, சோ கரெக்டா பிக்கப் பண்ணிக்கோங்க. சிடிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க். ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடியோட எக்ஸ்பான்ஷன். ஓகே, சோ இது வேற கொஸ்டினோட ஆன்சரை வந்து இங்க டீம் வந்து பேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which year was the Congress Socialist Party formed? காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1934ல காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து 1934ல வந்து தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி வந்து 1934ல உருவாக்கப்பட்டது. தேசிய காங்கிரசுக்குள் ஒரு சோசியலிச பிரிவாக இது இருந்தது. How many subjects are listed in the 11th schedule of Indian Constitution for Panchayat Raj institution?
பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்காக இந்திய அரசியல் அமைப்பின் 11வது அட்டவணையில் எத்தனை இது வந்து பட்டியலிடப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ 11வது அட்டவணையில எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா 29 சப்ஜெக்ட் வந்து இருக்கு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாலிட்டில உங்களுக்கு தெளிவா டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்போம், ஒன்லைனரும் கொடுத்திருப்போம். அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, 29 சப்ஜெக்ட் வந்து இருக்கு. comes under the 11th schedule of Indian Constitution. It was added by the 73rd Constitutional Amendment Act in the year 1992. While the 12th schedule was added for urban local bodies by the 74th amendment, which contains 18 subject. Okay, அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இந்திய அரசியல் அமைப்போட 11வது அட்டவணையில மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட் வந்து இருக்கு. இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா 1992ஆம் ஆண்டு 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களோட பணிகள், அதிகாரங்கள், பொறுப்புகளுடன் தொடர்புடையது. அதே மாதிரி 74வது திருத்தத்தின் மூலமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்காக 12வது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டது. இதுல 18 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, under which ambitious scheme of the union government or economic corridors being developed on a large scale in India. மத்திய அரசின் எந்த லட்சிய திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பொருளாதார வழித்தடங்கள் பெரிய அளவில் மேம்படுத்தப்படுகின்றன. ஓகே, சோ எந்த இது படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் மாலா பரியோஜனா. ஓகே, எக்கனாமிக் காரிடார்ஸ் ஆர் பிரைமர்லி டெவலப்டு அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். எந்த யோஜனாவுக்கு கீழேனா பாரத் மாலா பரியோஜனா ஸ்கீமுக்கு கீழே. ஓகே, மத்திய அரசோட பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் பொருளாதார வழித்தடங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. இது தவிர தொழிற்துறை பகுதிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாட்டு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ரீசன்ட்லி in the news 92-year-old Paul Biya, the world's oldest president, is the head of the state of which country? சமீபத்துல செய்திகளில் இடம்பெற்ற உலகின் மிக வயதான அதிபரான 92 வயதுடைய பால் பியா எந்த நாட்டோட தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்ரூன். ஓகே, 92-year-old வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பியா. ஓகே, எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்ரூனோட பிரசிடென்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த RBI's மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் held in October 2025. பாலிசி ரெப்போ ரேட் வாஸ் மெயின்டைன் அட் வாட் பெர்சன்டேஜ்? இது நம்ம கரண்ட் அஃபேர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அக்டோபர் 2025ல நடந்த ரிசர்வ் வங்கியோட பணவட்டு கொள்கை குழு கூட்டத்துல ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக பராமரிக்கப்பட்டது? சோ ரெப்போ ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5%. 57th meeting of Monetary Policy Committee chaired by RBI Governor யாரு சஞ்சய் மல்கோத்ரா எப்ப நடந்துச்சுன்னா 29 செப்டம்பர் டு 1 அக்டோபர் 2025 வரைக்கும். அதுல ரெப்போ ரேட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5.5% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, சோ தமிழ் மீடியமுக்கும் அதே எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்கேன். சோ இந்த பிடிஎஃப்ல நீங்க டீடைல்டா பாத்துக்கோங்க. Which article of Indian Constitution is a Council of Ministers provided to aid and advise the President? இந்திய அரசியலமைப்போட எந்த விதியின் கீழ் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்கவும் ஒரு அமைச்சரவை வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எந்த இது படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 74 படி. ஓகே, ஆர்டிகிள் 74 படி. ஆர்டிகிள் 74 ஆஃப் 1 படி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு உதவவும் அறிவுரை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை வந்து இருக்கும். அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குடியரசுத் தலைவர் தனது பணிகளை செய்யும் போது இந்த அறிவுரையின்படி அவர் வந்து செயல்படுவார். ஆர்டிகிள் 74 ஆஃப் 2ல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய எந்த ஒரு அறிவுரையும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் 74 ஆஃப் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. Famous player Shi Ikyu, who recently won the men's single title at the BWF World Championship belongs to which country? இதுவும் நம்ம CAPDFல பார்த்ததுதான். சமீபத்துல BWF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்ற பிரபல வீராங்கனை ஷி யுகி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு? அவங்க நேம் வச்சே சொல்லிடலாம். ஷி யுகி சைனாவை சேர்ந்தவங்க. ஓகே, ஷி யுகி இஸ் a top ranked world number 1 professional badminton player from China. So இவங்க வந்து 1996ல வந்து பிறந்திருக்காங்க. ஓகே, he won the first individual world championship gold medal of his career by defeating Thailand's champion யாருன்னா குன்லாட்
Son in the final match of BWF, okay, Badminton World Federation World Championship. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ்ல நடந்துச்சு. ஓகே, ஷி யுகி பாத்தீங்கன்னா சீனாவை சேர்ந்த ஒரு பேட்மிண்டன் பிளேயர் இவங்க. ஓகே, சோ இவங்க உலக சாம்பியன் பட்டம் எப்படி வாங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடந்த BWF உலக சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் போட்டியில பாத்தீங்கன்னா தாய்லாந்தோட சாம்பியனான குன்லவுத் விதித்சனை வந்து தோற்கடிச்சு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, வேர்ல்டு சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணிருக்காங்க. Which following animals is primarily found in the tundra vegetation and biome region? பின்வரும் தாவரங்கள்ல எது முக்கியமாக துந்த்ரா தாவரங்கள் மற்றும் பயோம் பகுதியில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்காஸ்ன்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி எருது. துந்த்ரா வெஜிடேஷன் ரீஜியன் ஸ்பெசிபிக் அனிமல்ஸ் மஸ்காஸ், போலார் பியர், ரீஇண்டீர், ஆர்க்டிக் ஃபாக்ஸ் ஆர் பிரைமர்லி ஃபவுண்ட். துந்த்ரா தாவர பகுதிகளில் வந்து இது எல்லாமே காணப்படுது. கஸ்தூரி எருது, துருவ கரடி, கலைமான் மற்றும் ஆர்டிக் நரி. During May 2025, policy repo rate set by RBI was effective at what percentage? மே 2025 போது இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த ரெப்போ விகிதம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ரெப்போ விகிதம் எவ்வளவு அப்படின்னா ஸோ இது வந்து மே 25 படி ரெப்போ ரேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மே 25 படி பார்த்தீங்கன்னா 6%. ஓகேவா? ஸோ ரெகுலர் மீட்டிங் ஆஃப் ஆர்பிஐஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆர் ஹெல்ட் எவ்ரி 2 months. ஓகே, இந்த ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி படி பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் வந்து நடக்கும். அதுபடி இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ உள்ளது கேட்டிருக்காங்க, அந்த மந்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ எந்த மந்த் அப்படின்னா மே 2025. எக்ஸாம்ல எந்த மந்த் கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து அந்த மந்த்ல என்ன ரெப்போ ரேட்டோ என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோ அதை வந்து நீங்க படிச்சுக்கணும். ஓகே, so in the first half of the year 2025 meeting was organized in February, April and June. Since there was no new meetings held in May 2025, ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருந்திருக்குன்னா ரெப்போ ரேட் வந்து 6% தான். மேல வந்து மீட்டிங் எதுவுமே நடக்கல. அதனால ஏப்ரலோட டெசிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து 6%. ஓகே, why is the period from 1885 to 1905 called the moderate phase of the Congress and which primary policy did they adopt to get their demands meet? 1885 இருந்து 1905 வரையிலான காங்கிரஸோட கூட்டத்தை வந்து மிதவாத கட்டம் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த காலகட்டத்தை வந்து மாடரேட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. மேலும் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற எந்த முதன்மையான கொள்கையை பின்பற்றினர்? சோ மிதவாதம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு சண்டையும் இல்லாம ஒரு சமரசமா போற மாதிரி ஒரு கூட்டமா வந்து இருந்திருக்கு. பிகாஸ் they presented their demands through political and peaceful constitutional methods like prayers, petitions and protest. அவங்க வந்து எப்படி இது பண்ணிருக்காங்கன்னா மனுக்கள் மற்றும் எதிர்ப்புகள் போன்ற அரசியல் மற்றும் அமைதியான அரசியல் அமைப்பான முறைகளா வந்து இருந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதை வந்து நாம மிதவாத, அதாவது மாடரேட் பேஸ்ன்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்ததுதான் பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத பேஸ் வந்து வரும். Initial phase of Indian Congress is called moderate phase because during this period Congress leaders completely adopted constitutional, peaceful and political methods to oppose British rule. So அப்படி அந்த சட்டப்படியே போய் அந்த அப்போஸ் பண்றது. ஓகே, அதான் என்னதுன்னா மாடரேட் பேஸ். 1885ல இருந்து 1905 வரைக்கும். V-shaped valley is formed due to which of the following process? பின்வரும் எந்த செயல்பாட்டின் காரணமாக V வடிவ பள்ளத்தாக்கு உருவாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர் எரோஷன், நதி அரிப்பு காரணமாக. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which English alphabet shaped valley is formed due to the erosion by a glacier? Okay, so glacier ஓட இது காரணமாக. ஓகேவா? சோ அந்த அரிப்பு காரணமாக என்ன வடிவ வேலி பள்ளத்தாக்கு வந்து உருவாகும் அப்படின்னா U shape. Okay, which stage of their life cycle do rivers primarily from deep V-shaped valleys, gorges and waterfalls ன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன ஸ்டேஜ் அப்படின்னா அப்பர் ஸ்டேஜ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷிப்ட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் கிராண்ட் கேன்யான் இஸ் த ரிசல்ட் ஆஃப் வெர்டிகல் எரோஷன் பை விச் ரிவர்? சோ எந்த ரிவர்னா கலர்டோ ரிவர். What are the winding curves or loops formed by river in its lower or mature course due to lateral erosion called? So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆற்றோட கீழ் சமவெளி பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு அரிப்பை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பனிப்பாறையோட அரிப்பின் காரணமாக கிளாசியர் எரோஷன் காரணமாக எந்த வடிவிலான ஒரு பள்ளத்தாக்கு உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வடிவ பள்ளத்தாக்கு வந்து உருவாகும். ஆறுகள் தங்கள் சுழற்சியின் எந்த கட்டத்தில் முக்கியமாக பி வடிவ பள்ளத்தாக்குகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகின்றன அப்படின்னா அப்பர் ஸ்டேஜில். உலகின் மிகவும் புகழ்பெற்ற கிராண்ட் கேனியன் எந்த நதியின் செங்குத்து வெர்டிக்கல் எரோஷன் விளைவாக உருவானது அப்படின்னா கொலரடோ ரிவர் இல்லைன்னா கலரடோ ரிவர். ஆற்றின் கீழ் சமவெளி பகுதிகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் படிவத்தின் காரணமாக உருவாகும் திருப்பங்கள் அல்லது சுழல்களை நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை வளைவுகள் இல்லைன்னா மியண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Which of the following is a major rabi crop grown in the northwestern region of India, such as Punjab, ஹரியானா? பின்வருவற்றுள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பஞ்சாப், ஹரியானாவில் பயிரிடப்படக்கூடிய முக்கியமான குளிர்கால பயிர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளம். ஓகே, மெய்ஸ். Wheat is the main food rabi crop in northwestern region, while பஞ்சாப் ஹரியானால பயிரிடப்படக்கூடிய முக்கியமான குளிர்கால பயிர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட். ஓகே, ஆன்சர் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். வீட் இஸ் த மெயின் ஃபுட் ராபி கிராப் இன் த நார்த் வெஸ்ட் ரீஜியன் ஆஃப் இந்தியா, வைல் மஸ்டர்ட் இஸ் த மெயின் ஆயில் சீட் ராபி கிராப். ஓகேவா? ஸோ ஆயில் சீடு வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்டர்டு, கடுகு. ஓகே, ஸோ இந்தியாவின் வடமேற்கு பகுதியில கோதுமை வந்து முக்கியமான ராபி பயிராகும். ஓகே, ஸோ இங்க உள்ள எண்ணெய் வித்து வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்டர்டு. ஓகே, ஸோ இந்த குளிர்கால பயிர் இப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அவற்றின் அறுவடை வந்து ஏப்ரல் டு ஜூன்ல வந்து அறுவடை வந்து இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். By amending Article 171 of 1 through the 7th Constitutional Amendment Act 1956, the maximum strength of the State Legislative Council was fixed at what portion of the total strength of the Legislative Assembly? 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் விதி 171 முதல் திருத்தியதன் வாயிலாக மாநில சட்டமன்ற மேலவையின் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை சட்டமன்ற பேரவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில எத்தனை சதவீதம் வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னா 3ல் 1 பங்கு வந்து இருக்கணும், அதாவது 33.3%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் டு த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப்டர் த சக்சஸ்ஃபுல் லீடர்ஷிப் ஆஃப் விச் he was given the title of சர்தார்? இந்திய தேசிய இயக்கத்துல சர்தார் வல்லபாய் படேலோட முக்கிய பங்களிப்பு எது? அதன் வெற்றிகரமான தலைமைக்கு பிறகு அவருக்கு வந்து சர்தார் அப்படிங்கக்கூடிய பட்டம் வந்து வழங்கப்பட்டது. சோ எந்த தலைமைக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்தோலி விவசாயிகள் இயக்கத்தை வந்து இவர் வெற்றிகரமாக வழி நடத்தியதுனால இவருக்கு வந்து சர்தார் பட்டம் வந்து கிடைத்தது. ஓகே, இந்தியாவோட இரும்பு மனிதர். ஓகே, the contribution of Sardar Vallabhai Patel to the Indian national movement and the creation of modern India was incomparable, in which the leadership of Bardoli Satyagraha 1928 and the merger of more than 560 princely states into the India are most prominent. ஓகேவா? சோ அந்த பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியதன் மூலமாக இவருக்கு இந்த சர்தார் அப்படிங்கக்கூடிய பட்டம் வந்து கிடைத்தது. According to the International Renewable Energy Agency report, India currently ranks 3rd globally in the installed capacity of which energy sector? சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையோட அறிக்கைப்படி எரிசக்தி துறையில் நிறுவப்பட்ட திறன்ல இந்தியா வந்து உலக அளவுல 3rd பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, சோ எந்த இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் பவர் கெப்பாசிட்டி. ஓகே, சூரிய ஆற்றல் திறன்ல. இது இப்ப ரீசெண்டா உள்ள கரண்ட் அஃபேர். நாம எதுல யூடியூப்ல கூட நாம ரீசெண்டா டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் மந்த். According to international energy reports, India ranks 3rd globally in terms of both solar power capacity and total installed renewable energy. It has overtaken Brazil to reach the 3rd position in the world. Okay, Brazil முந்தி நம்ம வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்? 3வது பிளேஸ்ல வந்து இருக்கோம். ஓகே, எதுல? renewable energy, solar power capacity. Okay, who is the author of the famous ancient Tamil text Tirukkural, which is known as the Bible or 5th Veda of Tamil literature? தமிழ் இலக்கியத்தின் பைபிள் அல்லது 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற பண்டைய தமிழ் நூலான திருக்குறளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? திருவள்ளுவர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. Which of the following organization publishes the annual Human Development Index? ஸோ இந்த HDI இண்டெக்ஸ் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஸோ யாரு வந்து இதை ரிலீஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. ஓகே, உலக அளவில் நாடுகளின் முன்னேற்றத்தை அளவிடுவதற்கு ஆண்டுதோறும் மனித மேம்பாட்டு குறியீட்டை
வெளியிடக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடக்கூடியது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய யுஎன்டிபி. ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா யுஎன்டிபி வந்து ரிலீஸ் பண்றாங்க. Extremely heavy rainfall during June to September along the western coastal region of India, Malabar coast, Konkan coast is caused by which monsoon? ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்தியாவுல மேற்கு கடற்கரை பகுதிகளில் பாத்தீங்கன்னா அதிகமான மழை பொழிவு வந்து அமைகிறது. ஓகேவா, எதுக்கு காரணம்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம் இதுக்கு? தென்மேற்கு பருவக்காற்று, அப்படிதானே? சோ தென்மேற்கு பருவக்காற்று இப்போ சவுத் சைட்ல எல்லாம் என்ன இருக்கு? ஜூன்ல தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு. ஓகே, சவுத் வெஸ்ட் monsoon. Western coastal region of India, Kerala, Karnataka, Maharashtra mainly receives rainfall from Arabian Sea branch of southwest monsoon. On the other hand, the southeastern coastal region of India, அதாவது கோரமண்டல் கோஸ்ட் தமிழ்நாடு, mainly receives rainfall during winter from the northeast monsoon or the ரீட்ரீட்டிங் மான்சூன். ஓகே, இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதிகள் எது? கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. முக்கியமாக தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடலின் கிளையிலிருந்து மழையை பெறுகின்றன. அதே சமயம் தென்கிழக்கு கடற்கரை பகுதி சோழமண்டல கடற்கரை இல்லைன்னா தமிழ்நாடு முக்கியமாக வடகிழக்கு பருவக்காற்று அல்லது பின்வாங்கும் பருவக்காற்று மூலமாக குளிர்காலத்துல வந்து நாம வந்து என்ன பண்றோம்? மழையை பெறுகிறோம். ஓகே, according to the annual periodic labor force survey report recently released by the Ministry of Statistics and Program Implementation, unemployment rate for individual aged 15 years and above in India has reduced to what percentage? Okay, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வெளியிட்ட அந்த வருடாந்திர காலமுறை தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பு. ஓகே, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே, இந்த அறிக்கைப்படி 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கான வேலையின்மை விகிதம் வந்து எவ்வளவு குறைந்துள்ளது அப்படின்னா 3.1% வந்து கம்மியாகிருக்கு. ஓகேவா? ஓகே, ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மேல் வந்து 2.6%, ஃபீமேல் வந்து 2.1%. ஓகே, அதே மாதிரி அர்பன் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேல் வந்து 4.2%, ஃபீமேல் வந்து 6.4%. ஓகே, இந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து படிச்சிருங்க. ஓகே, why is canal irrigation most successful and widely used primarily in the northern plains of India? இந்தியாவின் வட சமவெளி பகுதிகளில் கால்வாய் பாசனம் மிகவும் வெற்றிகரமாகவும் பரவலாகவும் பயன்படுத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வற்றாத ஜீவ நதிகளும் தட்டையான வண்டல் சமவெளிகளும் இருக்கிறது தான் இதுக்கான காரணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to the official data released by the Controller General of Accounts in June 2026, what percentage of the gross domestic product was recorded as India's actual fiscal deficit for the financial year 25 to 26? ஜூன் 2026ல கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வெளியிட்ட அந்த டேட்டா படி பினான்சியல் இயர் 26 நிதியாண்டுக்கான இந்தியாவின் உண்மையான நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.4%. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following organization or institutes publishes the annual Human Rights Index to measure political and civil rights of citizens globally? உலகளவில் குடிமக்களின் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளை அளவிடுவதற்கு ஆண்டுதோறும் மனித உரிமைகள் குறியீட்டை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடம் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி ஆஃப் கோதன்பர்க். ஓகேவா, சோ வீடம் நிறுவனம், அதே மாதிரி கோதன்பர்க் பல்கலைக்கழகம். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who among the following was the most prominent poet and playwright among the famous Navaratnas in the court of Gupta Emperor Chandragupta to விக்ரமாதித்யா? ஓகே, குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தர் இல்லனா விக்ரமாதித்யா இவரோட அவையில இருந்த நவரத்னங்கள்ல மிகவும் முதன்மையான கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு நாடக ஆசிரியர்? காளிதாசர். ஓகேவா, Navaratna. Chandragupta too was a great patron of art and literature. In his court located at Ujjain, 9 eminent scholars from various fields lived. அவங்கள வந்து நவரத்னா அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிதாசா, இவர் வந்து கிரேட் போயட் அண்ட் பிளே ரைட். ஓகே, அதுக்கப்புறம் தன்வந்திரி வந்து பாத்தீங்கன்னா பிசிஷியன் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் ஆயுர்வேதா. அடுத்து வராகி மிகிரா, கிரேட் அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமெட்டிஷியன். அதுக்கப்புறம் அமரசிம்ஹா. ஓகே, ஓகே, சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் படி 9 அரச யார் இருப்பாங்க? 9 நவரத்தினங்கள் வந்து இருந்தாங்க. யாரோட அரசவையில அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோட அரசவையில? சந்திரகுப்தா
ஓட அரசவையில வந்து இருந்தாங்க. சோ அதுல வந்து காளிதாசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து யாருன்னா மகா கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர். ஓகே. சோ அவரோட புகழ்பெற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா சாகுந்தலம், மேகதூதம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. North India settlements and people of the early Iron Age civilization are primarily identified as which archaeological culture? வட இந்தியாவுல ஆரம்பகால இரும்புகால நாகரிகத்தின் குடியேற்றங்களும் மக்களும் முக்கியமாக எந்த தொல்பொருள் எந்த இதை வச்சு அவங்க வந்து அடையாளம் காணப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகையான இது வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்டங்களை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. In terms of data storage, what is the main difference between sleep and hibernate modes in a computer? டேட்டாவை ஸ்டோர் பண்றதுல ஸ்லீப்புக்கும் ஹைப்பர்நேட்டுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லீப் மோட்ல போட்டோம் அப்படின்னா டேட்டா வந்து எதுல இருக்கும் அப்படின்னா ரேம்ல ஸ்டோர் ஆகும். அதே ஹைப்பர்நெட் இது பண்ணோம் அப்படின்னா டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். ஸ்லீப் மோடு வந்து டேட்டா வந்து ரேம்ல வைக்கும். ஹைப்பர்நெட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா வந்து சேமிச்சு வைக்கும். ஓகே, இதுதான் ரெண்டுக்கும் உள்ள difference. Okay, who is the famous dancer and guru from West Bengal recognized for popularizing and mastering both Bharatanatyam and Mohiniyattam dance forms in the state? Okay, மேற்கு வங்கம் கொல்கத்தா மாநிலத்தை சேர்ந்த பரதநாட்டியம் மற்றும் மோகினியாட்டம் ஆகிய இரு நடன வடிவங்களிலும் தேர்ச்சி பெற்று அம்மாநிலத்தில் அவற்றை பிரபலப்படுத்தியதற்காக அங்கீகரிக்கப்பட்ட நடன கலைஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமணி குட்டி. ஓகேவா. Famous guru and dancer Thangamani Kutty is a renowned personality of West Bengal who is known and honored for the preservation, promotion and performance of both South Indian classical dance forms Bharatanatyam and Mohiniyattam. ஓகேவா. ஸோ பரதநாட்டியம், மோகினியாட்டம் இதுல சிறந்து விளங்குவதற்காக அறியக்கூடிய நடன கலைஞர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமணி குட்டி. ஓகேவா. சோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ஷிஃப்ட் 3யோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லேன்னு கேட்டிருக்காங்க. லேன்னா என்னது? ஸோ கம்ப்யூட்டர்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் தான் கேட்குறாங்க. லேனுங்கிறது என்ன அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லலாம். இன்டர்கனெக்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வித் இன் எ லிமிடெட் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஓகேவா. ஒரு லிமிடெட் ஏரியாவுக்குள்ள என்ன பண்ணும் அந்த நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணும். வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஜூல்? ஜூலோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ml² T⁻⁻². இதுதான் ஜூலோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, இதுல வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்க்கு உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் 99 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுல டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு இருக்கும். Which law states that total mass of reactants equal to total mass of products in a chemical reaction? ஒரு வேதி வினையில் வினைப்படு பொருட்களோட மொத்த நிறை வந்து வினை விளை பொருட்களோட மொத்த நிறைக்கு சமம் எனும் கூறும் விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா law of conservation of mass. ஓகேவா. வினை விளை பொருள்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அதுவும் பாத்தீங்கன்னா வினை படுபொருள். ஓகே, வினை படுபொருள் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகும். இதான் வினை படுபொருள். ஓகேவா. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, அது வாட்டர் கூட வினை புரியுது, நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்ப இது வந்து வினை படுபொருள். அதுக்கு அதால ஒண்ணு விளையும் இல்லையா, ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, அத வினை விளை பொருள்னு சொல்லுவோம். ஓகேவா. இது ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுல சொல்லியிருக்கேன். ஸோ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 கிராம் வந்து 32 கிராம் ஆக்சிஜன் கூட வினை புரியும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். அது வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 44 கிராம். இதுல 12 கிராம், இதுல 32 கிராம் வினை புரியும் போது நமக்கு அவுட்புட்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 44 கிராம் வந்து கிடைக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு வினை படுபொருள் வினை விளைபொருள் வந்து ஈக்குவலா இருக்கும். இதுதான் பொருண்மை அழியா விதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் இது நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஃபேமஸ் ஃபார் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? உஸ்தாத் பிஸ்மில்லா கான் எந்த இசை கருவிக்கு புகழ் பெற்றவர்னு கேட்டிருக்காங்க. ஷெனாய். ஓகே, பிஸ்மில்லா கான் was a legendary Indian musician who popularized the ஷெனாய், bringing it from traditional wedding ceremonies to the classical concert stage. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
பாருங்க ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு யார் வந்து ஹெட்டா இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு பிரைம் மினிஸ்டர். ஓகே, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது அசிஸ்டண்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு அறிவுரைகள் வழங்குறது, ஏதாவது ஒன்று சொல்றது தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை. இவங்களுக்கு யாரு தலைமை தாங்குவாங்கன்னு பார்த்தோம். யாரு, பிரைம் மினிஸ்டர். பாத்தீங்களா, ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதா. According to Article 74 of one of the Constitution of India, there shall be a Council of Ministers with the Prime Minister at the head to aid the advise the பிரசிடென்ட். ஓகேவா. சோ சட்டப்பிரிவு 74 படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் அறிவுரை வழங்கவும் பிரதமரை கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு வந்து இருக்கும். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றது, அறிவுரை வழங்குறது, அந்த மாதிரி. ஓகே. Which soil is best suited for the cultivation of cotton? பருத்தி சாகுபடிக்கு மிகவும் உகந்த மண் எது? இது நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஜென்ரலாவே எல்லாருக்கும் தெரியும், பருத்தி வந்து கரிசல் மண், பிளாக் சாயில்ல தான் விளையும். பிளாக் சாயில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ரெகுலர் சாயில் ஆர் பிளாக் காட்டன். இதுல வந்து என்ன இது உருவாகும், காட்டன், பருத்தி வந்து உருவாகும் கரிசல் மண்ல. ஆர்டிகல் 368 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? இந்திய அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 368 எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. எதோடு தொடர்புடையதுன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, சட்ட திருத்தம். சட்டப்பிரிவு 368 இந்திய அரசியலமைப்போட பகுதி 20ல வந்து இடம்பெற்றுள்ளது. அரசியலமைப்பை திருத்துவதற்கும் அதற்காக பிரத்யேக நடைமுறைகளை மேற்கொள்வதற்கும் நாடாளுமன்றத்துக்கு இது வந்து என்ன பண்ணுது, அதிகாரம் அளிக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why did ISRO develop the IRIS chip in collaboration with IIT Madras? ISRO வந்து ஐரிஸ் சிப்பை வந்து IIT மெட்ராஸ் கூட சேர்ந்து உருவாக்குனாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, விண்வெளி திட்டங்கள்ல சுய ஆதிக்கத்தை அடைவதற்கும் உள்நாட்டிலேயே செமி கண்டக்டர்களை வந்து உருவாக்குவதற்கும் தான் இது முக்கியமான காரணம். ஓகேவா, அந்த கொலாபரேஷனுக்கு காரணமே இதுதான். Which of the following is primarily responsible for attraction and repulsion between atoms during a chemical reaction? ஒரு வேதிவினையின் போது அணுக்களுக்கிடையே ஏற்படும் ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசைக்கு எது காரணமாகும் கேட்டிருக்காங்க. சோ எலக்ட்ரான்கள் தான் காரணம். ஓகேவா. So chemical reaction and bonding. Chemical reaction fundamentally involves the sharing, gaining or losing of valency electrons. ஓகேவா. அதோட இதுக்கு காரணம் என்ன, அதோட ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசைக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். Which of the following is primarily responsible for attraction and repulsion between atoms during a chemical reaction? Okay, வேதிவினையின் போது அணுக்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசைக்கு காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தான். Which part of Indian Constitution deals with the constitution, structure and powers of the parliament? இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதி நாடாளுமன்றத்தோட அமைப்பு, கட்டமைப்பு மற்றும் அதிகாரங்கள் பற்றி விளக்குகிறது? எந்த பகுதியில அப்படின்னா பகுதி 5ல, பார்ட் 5ல. ஓகே, சோ இது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாலிட்டில டிஸ்கஸ் பண்ணதான். பார்ட் 5 வந்து என்ன சொல்லுது, யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஓகே, ஆர்டிகிள் 79ல இருந்து 122 வரைக்கும் சொல்லியிருக்கோம். ரிகார்டிங் த கான்ஸ்டிடியூஷன், காம்போசிஷன், டியூரேஷன், ஆபீசர்ஸ், ப்ரொசீஜர்ஸ், privileges and power of the parliament, இது எல்லாமே பார்ட் 5ல வந்து சொல்லியிருக்கோம். இந்திய அரசியலமைப்போட பார்ட் 5ல பாத்தீங்கன்னா மத்திய நிர்வாகம் மற்றும் நாடாளுமன்றம் பற்றி விவரிக்கிறது. குறிப்பாக இதுல வந்து நாடாளுமன்றத்தோட அமைப்பு, கூட்டமைப்பு, ஆயுட்காலம், அதிகாரிகள், வழிமுறைகள், சலுகைகள் மற்றும் அதிகாரங்கள் போன்ற விரிவான விதிகளை வந்து இது கொண்டுள்ளது. ஓகே, அதே மாதிரி ஆர்டிகல் 79 படி பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றம்ங்கிறது குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகளை கொண்டது, மாநிலங்களவை மற்றும் மக்களவை. What is the main purpose of a file extension in a computer? இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபைல் வச்சிருப்போம். சில ஃபைல் .pdf இருக்கும், சிலது .document இருக்கும், சிலது .csv இருக்கும், சிலது .ppt இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஃபைல். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு என்ன காரணம், ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப .docன்னு இருந்துச்சு அப்படின்னா இது டாக்குமெண்ட், வேர்டு ஃபைலு. அதே இது பிடிஎஃப் இருந்துச்சுன்னா இது பிடிஎஃப் ஃபைலு. இப்ப ஜேபிஜி, ஜேபெக், பிஎன்ஜின்னு இருக்குன்னா இது இமேஜ் ஃபைலுன்னு நாம அதை என்ன ஃபைலோ அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, டு சேஞ்ச் த ஃபைல் நேம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல,
டு ஐடென்டிஃபை த டைப், அது என்ன டைப்பை சேர்ந்தது, அது இமேஜா, டாக்குமெண்டா, இல்ல பவர் பாயிண்டா, என்ன டைப்பை சேர்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. டு ஐடென்டிஃபை த ஃபைல் டைப் அண்ட் அசோசியேட்டட் வித் த கரெக்ட் ப்ரோக்ராம், கோப்பு வகையை கண்டறிந்து அதை சரியான மென்பொருளுடன் இணைக்க தான் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்றோம். அந்த டாக்குமெண்ட், பிடிஎஃப், MP3, MP4ன்னு என்ன எக்ஸ்டென்ஷனோ அதை வந்து வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Which option in Windows 11 settings allows you to change the role or position of taskbar icons? Windows 11ல எந்த விருப்பம் டாஸ்க்பார் ஐகான்களின் நிலையை மாற்ற அனுமதிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா டாஸ்க்பார் பிஹேவியர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which year was the 42nd amendment of Indian Constitution enacted? இந்திய அரசியலமைப்போட 42வது திருத்த சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1976ல. எல்லாமே முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இது ஏற்கனவே நம்ம ஆல் இன் ஒன்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகே, நீங்க கரெக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே படிச்சிருந்தீங்கனாலே ஈஸியா இன்னைக்கு எக்ஸாம் எழுதியிருக்கலாம். 42nd Amendment Act was enacted in 1976 during the regime of the Indira Gandhi led Indian National Congress government during the internal emergency. Okay, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, because it brought about massive changes to a large number of provisions in the constitution. Okay, the amendment added 3 new words. என்னென்ன இதுல இது பண்ணோம், சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டிகிரிட்டி, இது எல்லாமே இதுல வந்து என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஓகே, 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ உள்நாட்டு அவசர நிலையின் போது இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் அரசாங்க ஆட்சி காலத்துல இது 1976ல வந்து இயற்றப்பட்டது. இதை ஒரு சின்ன கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட நாம வந்து சொல்லலாம். ஓகேவா, இத திருத்தம் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன பிரியம்பிள்ல சேர்த்துச்சு அப்படின்னா, இதுல சமதர்மம், சமய, அதாவது பிரியம்பிள் முகப்புரையில பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட், செக்யூலர், சோ தமிழ்லையும் பாத்துக்கோங்க, இங்கிலீஷ்லயும் பாத்துக்கோங்க. ஓகே, மற்றும் ஒருமைப்பாடு. ஓகே, சமதர்மம், சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய வார்த்தைகளை வந்து சேர்த்தது. மேலும் பகுதி 4A குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்தியது. ஓகே, சோ இது ரொம்ப ஃபேமஸான ஆக்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஹூ ரோட் த ஃபேமஸ் புக் பாவர்ட்டி? சோ கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 13 ஜூன்ல கேட்ட கொஸ்டின் தான். அதே மாதிரி கடைசியா நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்ல கேட்ட கொஸ்டின்ஸும் இதுதான். ஓகே, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. நீங்க டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, கிரேட் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இவரை வந்து நாம சொல்லுவோம், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. ஓகே ஓகே, இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, சோ இதுல வந்து என்னன்னா ஆங்கிலேயர்களோட சுரண்டலும், அந்த சுரண்டி அவங்களோட பிரிட்டனுக்கு அதெல்லாம் அனுப்புறாங்க நம்ம இந்தியாவில இருந்து. அதனால இந்தியா வந்து என்ன இருக்கு, வறுமையில இருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம நேஷனல் இன்கம் கணக்கிட்டவரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான், தாதாபாய் நவ்ரோஜி தான். Who did Vidarbha defeat in the final to win their maiden Vijay Hazare trophy? இந்த கொஸ்டினும் நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். விதர்பா அணி தன்னோட முதல் விஜய் ஹசாரே கோப்பை பட்டத்தை, இது கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்லயும் இருக்கு, யூடியூப்ல கரண்ட் அஃபேருக்கான ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம், அதுலயும் டிஸ்கஸ் பண்ணதான். விஜய் ஹசாரே கோப்பை பட்டத்தை வெல்ல இறுதி போட்டியில் எந்த அணியை தோற்கடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ விதர்பா டீம் வந்து சௌராஷ்டிராவை வந்து என்ன பண்ணிருக்காங்க, தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே, இது யாருக்கு இடையில நடந்துச்சு, விதர்பா அண்ட் சௌராஷ்டிரா. எங்க நடந்திருக்கு அப்படின்னா பெங்களூர், கர்நாடகால வந்து நடந்துச்சு. ஓகே ஓகே, அதோட டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல கொடுத்திருக்கேன். ஓகே, இதுல நீங்க பாத்துக்கோங்க. ஹூ சம்மன்ஸ் த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்? நம்ம ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்ததுதான். நாடாளுமன்றத்தோட இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டுபவர் யாரு, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு. ஓகே, இந்திய குடியரசுத் தலைவர். அண்டர் ஆர்டிகிள் 108 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹேஸ் த பவர் டு சம்மன் எ ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஓகே, சோ அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 108 கீழ் நாடாளுமன்றத்தோட இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டுவதற்கு இந்திய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. Which country has assumed the chairmanship of the Indian Ocean Naval Symposium during the 9th conclave of chiefs held in February 2026? யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர், நம்ம CAPDFலயும் டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர். நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டிலேயே கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணமோ அதுதான் அப்படியே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
பிப்ரவரி 2026ல நடந்த 9வது கடற்படை தலைவர்கள் மாநாட்டுல இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாரு? நம்ம இந்தியா. Okay, 9th Conclave of Chiefs of Indian Ocean Naval Symposium was hosted by Indian Navy in Visakhapatnam, Andhra Pradesh on February 2026. Okay. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாநாட்டுல நம்ம என்ன பண்ணோம்னா தாய்லாந்து கிட்ட இருந்து அந்த பொறுப்பை அதிகாரப்பூர்வமான பொறுப்பை வந்து இந்தியா வந்து ஏற்றுக்கொண்டது. இதனால 2026ல இருந்து 28 வரையிலான 2 ஆண்டு காலத்துக்கு இந்த அமைப்பை வழிநடத்தக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். Which famous book did Jyotirao Phule mention American slavery while comparing it to the plight of Indian caste? ஜோதிராவ் புலே தனது எந்த புகழ்பெற்ற புத்தகத்துல அமெரிக்க அடிமை முறையை குறிப்பிட்டு இந்திய சாதி அமைப்பின் அவல நிலைக்கு ஒப்பிட்டுள்ளார்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குலாம் கிரி. அடுத்த கொஸ்டின். Which Indian classical dance form is famous duo ராஜா and ராதா ரெட்டி primarily associated with? புகழ்பெற்ற ஜோடியான ராஜா மற்றும் ராதா ரெட்டி முதன்மையாக எந்த இந்திய பாரம்பரிய நடன வடிவத்துடன் தொடர்புடையவர்கள்? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குச்சிப்புடி. Durvasena II, known for his administrative skills, according to Chinese traveler Yuan Shuang, was a prominent ruler of which dynasty? சீன பயணி யுவான் சுவாங் கூற்றுப்படி சிறந்த நிர்வாக திறமைக்காக அறியப்பட்ட 2ஆம் துருவசேனர் எந்த வம்சத்தோட முக்கியமான ஆட்சியாளர்னு கேட்டிருக்காங்க. மைத்ரக டைனஸ்டி. அடுத்த கொஸ்டின். Medieval India, 14th to 15th century, witnessed frequent conflicts between Bahmani kingdom and the Vijayanagara Empire over territorial control. Which river generally served as the southern boundary of Bahmani kingdom? இடைக்கால இந்தியாவில் 14 to 15ஆம் நூற்றாண்டு பாமனி சுல்தானகத்துக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையே ஆதிக்க பகுதியை கட்டுப்படுத்துவதில் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டது. பொதுவாக எந்த நதி பாமனி சுல்தானகத்தோட தெற்கு எல்லையாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. அடுத்த கொஸ்டின். What was the primary motive behind introducing the Carriage of Goods by Sea Act 2025? 2025ஆம் ஆண்டு கடல் வழியாக பொருட்களை ஏற்றி செல்லும் சட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் முதன்மையான நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to digitize shipping documents and modernize maritime trade laws. ஓகேவா? ஸோ ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸை வந்து டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் கடல்சார் வணிக சட்டங்களை வந்து நவீன மயமாக்குவதும் தான் இதோட முக்கியமான நோக்கம். அக்கார்டிங் டு த சென்சஸ் 2000, சென்சஸ்ல இருந்து எல்லா ஷிப்ட்லயுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்சஸ் 2011, which state had highest population? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார். ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து பீகார்ல இருந்திருக்கு. ஓகே ஓகே கரெக்ட் தானே. ஹையஸ்ட் பாப்புலேஷன் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் உத்தரப்பிரதேஷ். ஓகே இதுல தப்பா ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் எழுத்தறிவு வந்து கம்மியா இருந்தது பீகார், அப்படிதானே. ஸோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி உத்தரப்பிரதேஷ் வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட். ஓகே ஸோ அதான் நான் ஆன்சர் சொல்லும் போதே கொஞ்சம் யோசிச்சேன். ஓகே ஸோ எந்த மாநிலம் அதிக மக்கள் தொகையை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமான அளவு மக்கள் தொகையை கொண்டது. ஓகே சோ அதே இது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து செகண்ட். உத்தரப்பிரதேசல அதிகமான மக்கள் தொகை, மகாராஷ்டிரா வந்து செகண்ட். ஓகே Who started the சத்யசோதக் சமஜ்? சத்யசோதக் சமஜை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜோதிராவ் புலே. ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஷிஃப்ட் 2 ஓட கொஸ்டின்ஸ் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இன்னும் லென்த்தா போகும். ஸோ எல்லாமே எனக்கு ஷிஃப்ட் வைஸ் பிடிஎஃபா வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க பிடிஎஃபா கொஸ்டின்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு வெறுமனே அந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் வந்து அதுல கொடுத்துருப்போம். ஓகேவா? அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 99 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா போதும். மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்டோட கொஸ்டினும் கொடுத்துருவோம். இப்போ அவைலபிளா இருக்கிறது 15 ஜூன் 2026 ஷிஃப்ட் 3 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய தான் நம்ம டீம் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே உட்கார்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி. சோ அதனால ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் கரெக்டா ரீட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஜூன் 20ஆம் தேதி 18, 19 இனி வரக்கூடிய நாட்கள்ல எக்ஸாம் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் நிறையவே ரிப்பீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் புதுசா ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப என்டிபிசி யூஜிக்கு ஷிஃப்ட்டுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு 75 டேஸ் தான் மேம் டைம் இருக்கு. நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் டெய்லி நம்ம ஆப்ல லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணா 2499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1999. குரூப் டிக்கு 75 டேஸுக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இதெல்லாம் உங்களுக்கு பர்டனா இருக்காது. இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம உட்கார்ந்து இதை படிக்கவா அதை படிக்கவான்னு ஓடும்போது தான் எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால ஃபர்ஸ்டே நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷிஃப்ட் கொஸ்டின்ஸுக்கு இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.